ஓம் சாந்தி. வணக்கம் அனைவருக்கும். காலை வணக்கம், பகல், மாலை, இரவு அனைவருக்கும் வணக்கம். ஸோ உலகளாவிய ரீதியில பல்வேறு நாடுகள்ல வந்து நாங்க கலந்து கொண்டிருக்கோம். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இது ஒரு சந்தோஷமான விஷயம். இன்றைக்கு வந்து நாங்க பொதுவா வந்து நாங்க தீபாவளி கொண்டாடும் பொழுது நாங்க எங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு போவோம், நண்பர்கள் வீட்டுக்கு போவோம். ஆனா இன்றைக்கு வந்து நாங்க உலகம் முழுக்க நாங்க போய் கொண்டிருக்கோம். இந்த ஆன்லைன் வசதி மூலமாக உலகம் முழுக்க போய் கொண்டிருக்கோம். ஸோ இன்றைக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில வந்து பிரம்மகுமாரிகள் அமைப்பை சார்ந்த பல மூத்தவர்கள் வந்து எங்களுக்கு ஆசீர்வாத உரை வந்து கொடுக்க இருக்கிறாங்க. அவங்க அனைவரும் வந்து 30-40 வருடங்களுக்கு மேல இந்த அமைப்புல வந்து மூத்தவங்களா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே வேளையில வந்து பல கலாச்சார நிகழ்வுகள் இருக்கு, அதையும் நாங்க கண்டு ரசிக்கலாம். தீபாவளி என்று சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷமான விஷயம். தீபாவளி என்று சொன்னாலே வந்து அங்க உற்சாகம் இருக்கும், இனிப்பு இருக்கும், அதாவது இனிமை. ஸோ இந்த இனிமையான சந்தர்ப்பத்தை வந்து நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம். அந்த சந்தர்ப்பத்தை நாங்க பகிர்ந்து கொள்வதற்கு முன்னாடி இப்பொழுது நாங்க உலக ரீதியில சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து, உங்களுடைய கைகள்ல வந்து விளக்கு இருக்கலாம், அந்த விளக்கை வந்து ஏத்தி நாங்க அமைதியா இருந்து முழு உலகத்துக்கும் வந்து அந்த ஒளியை கொடுப்போம். ஸோ ஒரு தீபம் இருந்தால் தான் இன்னொரு தீபத்தை ஏற்றி வைக்கலாம். அதே போல நாங்கள் வந்து அந்த உணர்வோட அந்த தீபத்தை, எங்களுடைய தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தின் ஒளி இந்த உலகம் முழுவதும் பரவட்டும். இந்த லாக்டவுன்ல வீட்டுக்குள்ள இருந்து கஷ்டப்படுகின்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த கடவுளுடைய ஒளி போய் சேர்ந்து அவர்கள் வந்து சந்தோஷத்தையும் அமைதியையும் வந்து அனுபவம் செய்யட்டும். அந்த உணர்வை வந்து நாங்க பகிர்ந்து கொள்வோம். இந்த கேமரால பாக்குறவங்க உங்களோட ப்ரீவியூ மூலமா பார்க்கலாம். ப்ரீவியூ பண்ணுங்க உங்களோட ஜூம்ல வந்து, அப்போ உங்களை எல்லாரையும் பார்க்க முடியாது இருக்கும். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. கொஞ்சம் மேல தூக்கி பிடிங்க.
நிகழ்ச்சியின் அடுத்ததாக பாத்தீங்கன்னா தீபாவளி ஒரு முக்கியமான நிகழ்வு. அதற்கு முன்னாடி வந்து நவராத்திரி நாங்க கொண்டாடினோம். நவராத்திரி என்று சொல்லும் பொழுது 3 தேவிகளை வைத்து நாங்கள் பொதுவாக வழிபடுவோம். இப்பொழுது அந்த தேவி தரிசனத்தை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். 3 தேவிகளிடமிருந்து நாங்கள் சக்தியை பெறுவோம். பக்தி மார்க்கத்தில் தெய்வீக சக்திகளின் அடையாளம் துர்காதேவி. ஆத்மாவாகிய நான் என் பூஜ்ய வடிவமான துர்க்கை அம்மன் சொரூபத்தை வெளிக்கொண்டு வருகின்றேன். அசரீரியான சிவதந்தையிடமிருந்து தெய்வீக சக்திகளை என்னுள் நிறைத்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு பரமாத்மா அன்பில் மூழ்கி திளைக்கின்றேன். இதன் மூலம் என் பாவங்கள் பலவீனங்கள் யாவும் அழிந்துவிட்டன. மாயையை வெற்றி கொள்கின்றேன். சரீரம் உட்பட சரீர உறவுகள் உலகாய விடயங்கள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்கின்றேன். என்னை சூழ்ந்துள்ளவர்களின் பலவீனங்களையும் அளிக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் மாஸ்டர் சர்வசக்திவான். இந்த ஸ்திதியில் நிலைத்து நிற்பதால் அனைத்து சக்திகளும் எனக்கு கீழ்ப்படிந்து ஒத்துழைப்பு வழங்குகின்றன. இதன் மூலம் சக்திகளின் அதிர்வலைகளை முழு உலகிற்கும் பரப்புகின்றேன். மகிழ்ச்சியில் பொங்கி திளைக்கின்றேன். பக்தி மார்க்கத்தில் செல்வத்தின் அடையாளம் லக்ஷ்மி. ஆத்மாவாகிய நான் பூஜிக்கத்தக்க வடிவமாகிய லக்ஷ்மி தேவியாய் காட்சியளிக்கின்றேன். என்னை ஒரு பிரகாசமான ஒளிப்புள்ளி என்ற விழிப்புணர்வில் நிலைநிறுத்தி தந்தைக்கு சமமாக சகல பேறுகளாலும் நிரம்பி இருக்கின்றேன். பரமாத்மாவிடமிருந்து பெற்ற அமைதி, அன்பு, ஆனந்தம், சக்திகள், தெய்வீக குணங்கள் போன்ற பொக்கிஷங்கள் அனைத்தையும் சதா முழு உலகிற்கும் வழங்குகின்றேன். இதன் மூலம் மாஸ்டர் பாக்கியத்தை அருள்பவராகின்றேன். ஆத்மாவாகிய நான் பேறுகள் எனும் கதிர்களை உலகம் முழுவதும் பரப்புகின்றேன். ஆனந்தமடைகின்றேன். பக்தி மார்க்கத்தில் ஞானம் தூய்மையின் அடையாளம் சரஸ்வதி தேவி. ஆத்மாவாகிய நான் எனது வணங்கத்தகுந்த வடிவமான
சரஸ்வதி தாயை வெளிக்கொண்டு வருகின்றேன். ஞான சொரூபமாகி சுயமரியாதை மற்றும் என் சுய தர்மத்தில் நிலைத்து நிற்கின்றேன். என்னுள் இருந்த அறியாமை இருள் அகன்று விட்டது. ஆத்ம ஒளி பிரகாசிக்கின்றது. தெய்வீக புத்தியின் மூலம் தெய்வீக குணங்கள், ஞானம், பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி, பிறரது நாடி பிடித்தறியும் சக்திகள் அனைத்தையும் பரமாத்மாவிடமிருந்து நிரப்பிக் கொள்கின்றேன். அறியாமை இருளில் தவிக்கும் ஆத்மாக்கள் அனைவரையும் இந்த இருள்மயமான உலகிலிருந்து விழிப்புணர்வு மற்றும் புரிந்துணர்வு என்ற வெளிச்சத்துள் கொண்டு வருகின்றேன். உலகில் அனைத்து ஆத்மாக்களின் ஆத்ம தீபத்தையும் ஏற்றி வைக்கின்றேன். தீபமாலை சதா சுடர்விட்டு பிரகாசிப்பதை என் மனக்கண்ணால் காண்கின்றேன். பேரானந்த கடலில் மூழ்கி திளைக்கின்றேன். ஓம் சாந்தி. நன்றி அனைவருக்கும். இப்பொழுது நாங்கள் ரொம்ப அழகான நவராத்திரி தேவி தரிசனத்தை கண்டு கழித்தோம். ஓகே, ஸோ இந்த நேரத்தில் சார்லி பாய் வந்து எங்களோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லது. சார்லி பாய் இப்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் வந்து கடந்த 45 வருடங்களுக்கு மேல அவர் பிரம்மகுமாரி அமைப்புல இணைந்து சேவை செய்து கொண்டிருக்காரு. So on behalf of everyone, International Tamil family, so we are welcoming Charlie Bhai. So Charlie Bhai, you can give your greetings. Thank you. So thank you so much, Brother Omar, and a very, very, very happy Diwali to Baba's beautiful international Tamil family. I'm really honored to be with you. I'm actually in Baba's retreat center, the retreat center in Melbourne, outside Melbourne at Baxter. And as you can see behind me, they're preparing, we're going to have a big celebration for Diwali tomorrow. And I think that, you know, how do we want to celebrate Diwali this year? All of us have had quite a challenging year, and some it is still very challenging. And it seems like our world is so much darkness in our world, and it's becoming darker and darker. So how much important is it this year that we bring our light back into the world? And the way I love to celebrate Diwali is to first to light the light of the soul. And when I have knowledge of myself, that I am an eternal soul, it starts to remove the darkness of unhappiness, depression, sadness, anger, so many negative things. But I think many of us feel that, you know, we love to hear it, but it's not so easy to keep the light alight, because it seems the darkness in our world, the problems in our world is getting stronger and stronger. And I would say this is why we need to connect with the light of all lights. So in Diwali, we light the Deepak with a big candle, a special Deepak, which in a way symbolizes the light of God. And I'm sitting in front of, you can see here, the light of the divine. And what I love to do is to put myself under the canopy of God's light. And when the thread of the intellect is connected to God, it's like the light of God's love, the light of God's purity, the light of God's power, the light of God's purity. Everything just enters me. And really, I think the way to celebrate Diwali this year is to light my light, really take the light from God and spread your light. I don't think there's ever been a more important time to spread the light of the soul, the light of happiness wherever you go. Because when your mind is lit,
when your mind is lit with that light of happiness, then wherever you go, your eyes, your face, your vibrations are really going to spread happiness to absolutely everyone around you. And I would say, if you want to give a gift to those you love, to your family, to your community, just keep spreading light. Even if people are in darkness, if they themselves are negative or critical, you keep giving light, you keep giving light. This is the way we want to celebrate Diwali this year. And I really hope that from this moment onwards, wherever we go, my face is like a lighthouse that will bring light into this dark world, which we have at the moment. So let's celebrate Diwali with this beautiful feeling this year. And once again, thank you to Brother Omar in Sydney and Kitan, and then all the international Tamil Divine family. Thank you so much for having me. I really feel honored, and I can see everyone is dressed up. You look beautiful. So thank you so much to absolutely everybody, and have a wonderful celebration. And may this year's Diwali be the best Diwali yet. So thank you from the heart, and have a wonderful online international celebration. Thank you. Om Shanti. Thank you, Charlie Bhai, from everyone's heart. We feel very happy. Thank you, Omar. Lovely to be with you. Okay. So நன்றி சார்லி பாய். ஸோ சார்லி பாய் இன்றைக்கு சொன்னார் எப்படி வந்து தீபாவளியை நாங்கள் உண்மையிலே வந்து கொண்டாடுறது. தீபாவளி என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா உலகம் வந்து இருளில் இருக்குது. ஸோ இருளில் இருக்கும் பொழுது நாங்கள் வந்து என்ன செய்யலாம்? ஸோ தீபங்கள் என்று சொல்லும் பொழுது விளக்கு ஏற்றுவது. ஸோ விளக்கு ஏற்றும் பொழுது அந்த வெளிச்சம் வந்து இல்லாமல் போகுது. எனவே சாலிபா என்ன சொன்னாருன்னா, நாங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த உணர்வை நாங்கள் கொண்டிருப்போம். நாங்கள் முழு உலகத்துக்கும் வந்து நாங்கள் இந்த ஒளியை கொடுக்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் அனைவருக்கும் பரிசு கொடுப்போம். ஸோ உண்மையான பரிசு என்ன? நல்லாசிகள், ஒரு சந்தோஷம், தூய்மை, அமைதி என்ற நல்லாசிகளை வந்து நாங்கள் பரிசா கொடுக்கலாம் என்று சாலிபாய் சொன்னார். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ we can go to the next session. Thank you, Charlie Bhai. Thank you, Omar. Thank you, everybody. Thank you.
நன்றி. மிக அருமையான நடனத்தை ஆரம்பத்தில் பார்த்தோம். அது மெல்பர்னில் இருந்து சகோதரி சிவகன்யா மற்றும் நேகா அவர்கள் செய்திருந்தார்கள். அதன் பின்னர் வந்த நடனம் வந்து பிரம்மகுமாரிகள் அமைப்பானது இந்தோனேசியாவில் பாலியில் இருக்கின்றது. அங்கே கூட இந்த நடனத்தை செய்து அனுப்பியிருந்தார்கள். மிக அருமையாக இருக்கு.
தீபாவளி கல்பமாய் சந்திப்போம் திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் வைத்து மரணத்தின் வாயிலை கடக்க சொன்னாய் மாயையின் சாயத்தை வெளுக்க வைத்து அதர்மத்தின் ஆட்டத்தை முடிக்க வந்தாய் முக்திலோகத்தின் முகவரி சொன்னாய் முடிந்த வாழ்வுக்கு தொடக்கத்தை தந்தாய் மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் அகிலத்தின் சேவையில் சுழல வைத்தாய் சேவிப்பவர் நீ என உணர வைத்தாய் மோகத்தின் கயிற்றின் வேறறுத்தாய் சுய தர்மத்தில் நிலைத்திட வழிவகுத்தாய் சேவையை ஓய்வென எடுத்துரைத்தாயே தேவைகள் அனைத்தையும் முடித்து வைத்தாயே மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் கலியுகம் இது விடை பெறும் காலம் சத்தியயுகம் அது நிலை பெறும் நேரம் கல்பமாய் சந்திப்போம் நாமும் ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் ரொம்பவும் நன்றி சகோதரிகள் ஜெர்மனியில் இருந்து ரொம்ப அருமையான ஒரு நடனத்தை செய்தார்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்த நிகழ்வாக மூத்த சகோதரி சுதேஷ் தீதி அவர்களின் வாழ்த்து செய்திகளை நாங்கள் பார்ப்போம். அவர் இப்பொழுது ஜெர்மனியில் சேவை செய்து கொண்டிருக்கின்றார். 50 வருடங்களுக்கு மேலாக பிரம்மகுமாரி நிலையத்தில் இந்த யோகத்தை பயின்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகின்றார். அவருடைய ஆசீர்வாத உரையை இப்பொழுது பார்ப்போம்.
greetings of Deepavali, Diwali, the festival of lights, living lights, sparking lights, radiating lights. Let us celebrate together this special Diwali at a special time where we are able to dispel the darkness of fear, tension, worry. When inner light is lit, then it's 100% sure. And when surety and security is there, fear, despair doesn't exist anymore. Then it is a real festival. Festival means celebration, and celebration means liberation, victory. Our own inner insecurities, weakness and vices. So let us celebrate and eat together real sweet which you can cook inside of that is love for yourself, love for selfless love for others, and love for the Supreme Diva, the Supreme Light. And let us earn the wealth of contentment, the wealth which we earn and bring contentment, and heart is happy. So celebrate, let us celebrate and eat together. Mithai distribute. Which mithai, which sweet we should distribute? Let us prepare a box for everyone, each and every person of the world. And that is such a wonderful happy heart sweet that there's no expiry date. So, sweet, light, lightness, and at the same time, bringing something new in our life. Past is past, and we as angels showering blessings upon each other, celebrating Dhanteras, wealth of wisdom, wealth of purity, peace, love and happiness, values really bringing in our life, and also creating a new account of positive actions, of being generous, prosperous in our everyday life. And then victory is your birthright. We celebrate Bhai Dooj, the new year of happiness. So happy Diwali, happy new year, happy new world. Om Shanti. ஓகே, இப்பொழுது லண்டனில் இருந்து ஒரு அருமையான பாடலை வந்து நாங்க கேட்போம். ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர். இனிமையிலும் இனிமை என் தந்தை சிவனே, எளிமையிலும் எளிமை அவர் காட்டும் வழிதானே. இனிமையிலும் இனிமை என் தந்தை சிவனே, எளிமையிலும் எளிமை அவர் காட்டும் வழிதானே. அழகிலும் அழகு அவர் ஜோதி சுரூபமே, அழகிலும் அழகு அவர் ஜோதி சுரூபமே, ஆனந்த சாகரமே, ஞான சாகரமே.
இனிமையிலும் இனிமை என் தந்தை சிவனே, எளிமையிலும் எளிமை அவர் காட்டும் வழிதானே, இனிமையிலும் இனிமை என் தந்தை சிவனே. பால் போல் உன் மனதை செய்துவிடு, தேன் போல் இனிமையாயிருந்து விடு. பால் போல் உன் மனதை செய்துவிடு, தேன் போல் இனிமையாயிருந்து விடு. பூப்பழம் நம்மை கேட்கவில்லை, பூ போல் மென்மையாயிருந்து விடு. பூப்பழம் நம்மை கேட்கவில்லை, பூ போல் மென்மையாயிருந்து விடு. இனிமையிலும் இனிமை என் தந்தை சிவனே, எளிமையிலும் எளிமை அவர் காட்டும் வழிதானே, இனிமையிலும் இனிமை என் தந்தை சிவனே. சங்கம யுகத்தில் வருபவன் நான் என்றார், பற்றிவிடு அவரை பிந்து சொரூபமாய். சங்கம யுகத்தில் வருபவன் நான் என்றார், பற்றிவிடு அவரை பிந்து சொரூபமாய். எண்ணற்ற உருவிலே வந்திடும் மாயை, எண்ணற்ற உருவிலே வந்திடும் மாயை, எரித்தே விடுவாய் யோகத்தினாலே. எண்ணற்ற உருவிலே வந்திடும் மாயை, எரித்தே விடுவாய் யோகத்தினாலே. இனிமையிலும் இனிமை என் தந்தை சிவனே, எளிமையிலும் எளிமை அவர் காட்டும் வழிதானே, அழகிலும் அழகு அவர் ஜோதி ஸ்வரூபமே, ஆனந்த சாகரமே, ஞான சாகரமே. இனிமையிலும் இனிமை என் தந்தை சிவனே, எளிமையிலும் எளிமை அவர் காட்டும் வழிதானே, இனிமையிலும் இனிமை என் தந்தை சிவனே. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர் எல்லாரும். ரொம்பவும் அருமையாக இருந்தது சகோதரி உமா அவர்கள். லண்டனில் இருந்து எங்களுக்காக ஒரு நல்ல அருமையான ஒரு பாடலை தந்திருந்தார்கள். இப்பொழுது சாந்தி. ஓகே, ஓம் சாந்தி கணேஷ். கணேஷ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கணேஷ் வந்து ஒரு மூத்த சகோதரர். இப்ப ஸ்ரீலங்கால வந்து தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு, நேஷனல் கோஆர்டினேட்டரா. ஸோ 35 வருடங்களுக்கு மேல பிரம்மகுமாரி இயக்கத்துல அனுபவம் வாய்ந்தவர். இப்ப அவருடைய ஆசீர்வாத உரையை வந்து நாங்க பார்ப்போம். ஓம் சாந்தி. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். பாபா 2 நாள் ஆசீர்வாதம் பாயிண்ட்ல தீபாவளி பத்தி ரொம்ப ஆழமா சொல்லியிருந்தாரு. நிச்சயமா இந்த உலகத்துல எல்லா ஆத்மாக்களும் ஆத்ம உணர்வுல இருக்கணும்னு ஒரு ஆசை பாபா அவரோட குழந்தை. நம்ம எல்லோரும் பரமாத்மா பரம்பிதா சிவன்னு அடிக்கடி நம்ம வந்து ஞாபகப்படுத்துவோம் முரளியில. ஆனால் அந்த தீபாவளி விசேஷமா பாபா நம்மள எல்லோரையும் ஒரு நினைவு வச்சிருக்கிறார், அன்பு குழந்தைங்களே, இனிமையான குழந்தைங்களேன்னு. ஸோ அந்த வகையில நம்ம அந்த தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது, பொதுவா நம்ம அந்த குத்து விளக்கு ஏற்றும் பொழுது சொல்லுவாங்க, அந்த திரி, இந்த விளக்கு திரி 7 திரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 7 திரி நான் வந்து காலையில நினைச்சு பார்த்தேன், இதுதான் இந்த 7 திரி வச்சிருக்கிறாங்கன்னு இப்பதான் எனக்கு விளங்குச்சு நல்லா. அதாவது பாபா நம்மள ஞாபகப்படுத்துறாரு, நம்ம எல்லோருக்கும் ஒரு 7 குணம் இருக்குது, விசேஷமான ஸ்பெஷல் குவாலிட்டிஸ், 7 குவாலிட்டிஸ்.
அதில் அடைஞ்சிருக்கு. இன்னொன்று 7 நாள் பாடம் கொடுக்குறோம். அதில் இன்னொன்று பாருங்க, ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கு. ஸோ அந்த 7 7 7 7ம் 3ம் பார்த்தா 21. ஸோ 21 பிறவிக்கு நம்ம வந்து ஆத்ம உணர்வுல இருந்து வாழ்ந்து கொண்டு போவோம். இந்த ஆத்ம தீபத்தை ஏற்றி வைப்போம். அந்த தீபத்தோட ரகசியம் இன்னைக்குதான் ரொம்ப கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் கடைஞ்சு பார்த்தேன். அந்த குத்து விளக்கு ஏற்றி வைக்கும் பொழுது பாபா நம்மளை ஞாபகப்படுத்துறாரு, நீங்கள் எல்லாரும் ஆத்மாக்கள், 7 குணங்கள் இருக்கு, 21 பிறவிக்கு 7 நாள் பாடம் கொடுங்கள் எல்லாருக்கும். மற்றோட நெற்றிக்கண், அதாவது அவங்களுக்கு அறியாம இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியணும் இந்த ரகசியம். ஆத்ம தீபத்தை ஏற்றி வைக்கணும்னு நம்ம வந்து ஒளியில தான் சும்மா காட்டுறோம். ஆனா உண்மையாக இந்த ஆன்மீக சக்தியை வந்து வெளிக்காட்டுறதுக்கு பாபா சொல்றாரு, நீங்க ஞானத்தை கொடுங்கள். ஞான அடிப்படையில அவங்க நான் யார் புரிந்து கொண்டு இனி அவங்க அறிந்து கொண்டால் ஒளி எல்லோருக்கும் இந்த ஒளி கிடைக்க போகுது. உலகமே வெளிச்சமா இருக்க போகுது தான் ஒரு தீபாவளி கொண்டாடும். ஸோ உண்மையா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்தது. பாபா அவங்களெல்லாம் இந்த மாதிரி வாட்ஸ்அப், அதாவது ஆன்லைன்ல சந்திக்கிறதுக்கு சான்ஸ். ஏன்னா டிடி கூட மெசேஜ் கொடுத்தாங்க, இன்னைக்கு கூட ஸ்ரீலங்கால எல்லாம் போட்டு எல்லாம் காட்டணும். அங்க எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. எப்படி தீபாவளி ஆரத்தில் தான் எல்லாரும் சரணம் பண்ணாங்க. சீனியர்ஸ்க்கெல்லாம் 1937 இருந்து எல்லாரும் சரண்டர் பண்ணி, டாடி குல்சார் எல்லாம் டாடிகள்லாம் சரண்டர் பண்ணி ஒவ்வொரு வருஷமா ஒன்று சொன்னாங்க. அதெல்லாம் தீபாவளி தான் முக்கியமா ஸ்பெஷலா. ஸோ அதே போல இன்னைக்கு தீபாவளி வேர்ல்ட் வைட் இப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ உமா சார்லா மற்றவங்களாம் இருக்கிறாங்க, ஃபுல் டீம். அது அவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு நன்றி, பாபாவுக்கும் நன்றி. ஏன்னா நம்ம எல்லோருக்கும் நம்மளால சேர்த்து வைக்கிறதுக்கு, அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ignited and then united in the rosary of lights of the father children. ஸோ அப்ப நம்ம எல்லோரும் இந்த மாலையில நம்ம கோத்திருக்கும் பாருங்க, நம்ம எல்லோரும் ஆத்ம தீபத்தை ஏற்றி கொண்டால் நம்ம எல்லோரையும் ஒற்றுமையா கொண்டு வந்து பாபாட்ட எல்லாம் சேர்த்து கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த வகையில எனக்கு ரொம்ப நன்றி. உங்களெல்லாம் இந்த வாட்ஸ்அப்ல சந்திச்சு ஒரு நல் வாழ்த்துக்கள் கொடுக்கறதுக்கு தீபாவளி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். சர்வதேச குடும்பம், தமிழ் குடும்பம் சார்பாக உங்களுக்கு இதயம் பூர்வமாக நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சி வந்து நாங்க இலங்கையில இருந்து ஒரு அருமையான ஒரு நடனத்தை பார்க்க இருக்கிறோம். அது வந்து சகோதரி அபிராமி செய்யறாங்க. சகோதரி அபிராமி வந்து நிறைய நடன நிகழ்ச்சி இலங்கை பூரா செய்திருக்காங்க. அவங்க பல பரிசுகளை பெற்றிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நடனத்தை இப்போ வந்து பார்ப்போம். गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते झं तत्ता तदिकिट्ट तकदिं तत्ता तदिकिट्ट झं गिरिनन्दिनि नन्दितमेदिनि झं तदिमि तकिट्ट तत् झं गिरिनन्दिनि झं तकिट्ट दिमि गिरि तकदिमि तकजं तकदिमि तकजं तकदिमि तकजं गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते शरणागत वीरवधूवर
भयदायक रे त्रिभुवन मस्तक शूलविरोधी शिरोधिकृतामल शूलकरे दुमि दुमि तामर दुंदु विनाद महोमुखरिकृत दिङ्मकरे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते तदन्नता तदन्नता तज्जनुता तज्जनुता तकनक जम किट तरी किट तन्न किट तकनक तरी किट तक किट किट तुम तक किट तुम तरगदुम तक तदन्न तरगदुम तक तज्जनु तरगदुम तक तदिम्मि तरगदुम तक किट तद्दित्तुम नम तगजम तकनम तकदिम जम तन्नम तकिट दिक्किट जन्नु ततुम तकिट दिक्किट किट तक तदन्न तज्जन्नु तदिम्मि तकिट तदन्न तदन्न तज्जन्नु तदिम्मि तकिट दित्ता तद्दित्ता तकदिकु तदिंगिन तुम तकदिकु तदिंगिन तुम तकदिकु तदिंगिन तुम दित्ता तद्दित्ता तकदिंगिन तुम तकदिंगिन तुम तकदिंगिन நன்றி. ஒரு அருமையான நடனத்தை நாங்கள் இலங்கையிலிருந்து கண்டுகளித்தோம். இப்பொழுது அடுத்ததாக ஒரு மூத்த சகோதரி எங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கின்றார். அவர்கள் இந்தோனேசியாவை சேர்ந்த சகோதரி ஜானகி அவர்கள். இப்பொழுது அந்த ஆசீர்வாத உரையை பார்ப்போம். ஓம் சாந்தி. தீபாவளி நல்வாழ்த்துகள். A very, very happy Deepavali to all my brothers and sisters around the world. May you be always happy. May you always have a long life, content, peaceful, successful. தீபாவளி நல்வாழ்த்துகள். எப்பொழுதுமே முக மலர்ச்சியோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பாபா நம்ம பக்கம் இருக்காரு. எப்பொழுதுமே எல்லாமே நல்லபடியாக தான் அமையும். ஒன்ஸ் அகெயின் தீபாவளி வாழ்த்துகள். ஓம் சாந்தி. நன்றி. இப்பொழுது அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து நாங்கள் ஒரு பாடலை நாங்கள் கேட்போம். சகோதரி அபிராமி அண்ட் சுமதி தபேலா வாத்தியத்துடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை காண இருக்கின்றோம். அதாவது பவித்ரா மற்றும் சுமதி, அதே நேரத்தில் சகோதரர் ஜெகன் அவர்கள் எங்களுக்காக தபேலா வாசிக்க இருக்கின்றார். அதை நாங்கள் கண்டு களிப்போம். சவுண்டு அன்மியூட் பண்ணிட்டீங்களா? சத்தம் கேட்கலாமா? சிஸ்டர் பவித்ரா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்க.
ஓகே ஓகே.
நன்றி. ஜெர்மனை சேர்ந்த சகோதரி பவித்ரா, சுமதி மற்றும் சகோதரர் ஜெகன் அவர்களுக்கு. அடுத்ததாக மீண்டும் ஒரு தீபாவளி நல்வாழ்த்துக்களை நாங்கள் பார்ப்போம். சகோதரி மீரா அவர்கள் மலேசியாவில் இருந்து எங்களுக்காக தருகின்றார். Deepavali or Diwali is one of the greatest festival that is celebrated in India every year. Deepavali means rosary of lights. Deepavali is always celebrated in the month of Kartik on a new moon day. Deepavali symbolizes the victory of good over evil, victory of knowledge over ignorance. Preparation for celebration of Deepavali begins quite earlier. People start to clean up their houses, buy new utensils, have new clothes. But the highlight of Deepavali is invocation of Goddess Lakshmi and also igniting the lights. Now, sometimes we wonder that how can we invoke Goddess Lakshmi, who is so pure, in a world in which we are living today is full of vices, full of ignorance in the form of darkness. In fact, what we need to do in order to celebrate the true Deepavali is to first of all clean our minds, make our mind into a temple, so clean that we are able to invoke Goddess Lakshmi, which means invoke the divinity from within ourselves. And in order to invoke the divinity, the goddess within ourselves, we need to ignite the lamp. So igniting the light on the day of Deepavali represents becoming aware of ourselves as a living light as soul within this body. So when I am able to practice the awareness of the soul, that is by igniting light, I make my mind into a temple. Then I am able to invoke the goddess, the divinity within ourselves. So let us celebrate this year's Deepavali in a unique way by allowing the third eye of knowledge to be opened so that we all become ignited lights. When we all become ignited lights, every home becomes a temple, and when every home becomes temple, என்னவாகும்? அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு தெய்வமாக ஆகும்போது ஒவ்வொரு இல்லமும் ஒரு கோயிலாக ஆகின்றது. ஒவ்வொரு இல்லமும் கோயிலாக ஆகும்போது இந்த உலகமே சொர்க்கமாக ஆகிடும். அவங்களுடைய ரெக்கார்டிங்ல வந்து கடைசி 3 எழுத்துக்கள் அங்க இல்லாம இருக்குது. இருந்தாலும் அது நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது சகோதரி மீரா அவங்க வந்து சொன்ன உரையில ஆத்ம தீபத்தை ஏற்றணும், நமது மனதில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் நம்ம அகற்றணும். தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் வீட்டை சுத்தப்படுத்துறாங்க. வீட்டை வெளியே மட்டும் நம்ம சுத்தப்படுத்துவது உண்மையான சந்தோஷத்தை கொண்டு வராது. உண்மையான அமைதி, சந்தோஷம் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் அகம், நம்முடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினாங்க. மற்றது அப்போதுதான் அதாவது லக்ஷ்மிய தீபாவளி அன்னைக்கு எல்லோரும் அழைப்பாங்க. லக்ஷ்மி செல்வத்தின் தெய்வமாக கருதப்படுறாங்க. ஆனா அவங்க எங்கே வருவாங்க? தூய்மையான உள்ளத்தில், தூய்மையான இடத்தில்தான் அவர்கள் வருவாங்க. ஆக நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த தீபாவளி அன்றைக்கு எப்படிப்பட்ட பலகீனங்கள், துர்குணங்கள் நம்மளிடமிருந்து அகற்றுவது என்ற ஞான ஒளி நம்ம கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆத்ம ஞானத்தை
ஆத்ம ஒளியை பரமாத்மா நமக்கு கொடுக்கின்றார். அதன் மூலமாக நாம் எதனை அகற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். அதாவது நமக்குள்ளார என்ன பலகீனங்கள் இருக்கு அதை அகற்றுவது என்று நாம தெரிந்து கொள்வோம். இதன் மூலமாக நம்முடைய நற்குணங்கள் மேலோங்கி துர்குணங்கள் அகன்று நற்குணங்கள் மேலோங்கும் திவ்ய குணங்கள் நமக்கு ஏற்படும். இதன் மூலமாக நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நம்முடைய குடும்பமும் நல்ல சந்தோஷமாக இருக்கும், ஒரு கோயிலை போல இருக்கும். ஓம் சாந்தி. ரொம்ப நன்றி சகோதரி சரளா. அடுத்ததாக நாங்கள் சிட்னியிலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்போம். இந்த பாடலை தர இருப்பவர் சகோதரி சந்திரா. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, சதா குஷி என்றோ, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, கார்மேகமே எங்கள் வான்மீதிலே, கார்மேகமே எங்கள் வான்மீதிலே, ஞான துளியாக பனியா விழுகின்றதே, ஞான துளியாக பனியா விழுகின்றதே, சதா குஷி என்றோ. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோடு நாங்கள் உங்கள் மடியிலே, இன்றோடு நாங்கள் உங்கள் மடியிலே, ஆயிரம் கனவுகள் கண்களிலே, ஆயிரம் கனவுகள் கண்களிலே, ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம், சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, ஞான ஏரியில் நாம் நீராடியே, ஞான ஏரியில் நாம் நீராடியே, அஷ்டசக்திகளை நாம் அடைந்திடுவோம், அஷ்டசக்திகளை நாம் அடைந்திடுவோம், குஷியே எங்கள் ஜீவனாடிதான், குஷியே எங்கள் ஜீவனாடிதான், அமிர்தமே பிதா எங்கள் சிந்தனைதான், சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, ஞான தீபத்தை நாம் ஏற்றி வைத்தோம், ஞான தீபத்தை நாம் ஏற்றி வைத்தோம், சேவையேதான் உங்கள் உயிர் நாடிதான், சேவையேதான் உங்கள் உயிர் நாடிதான், முக்தியை அருளும் தந்தனியே, முக்தியை அருளும் தந்தனியே, நாள்தோறும் குஷியாலே ஆடிடுவோம், நாள்தோறும் குஷியாலே ஆடிடுவோம், சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம்
வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. நன்றி சகோதரி சந்திரா அவர்கள். உண்மையிலே தீபாவளி என்று சொல்லும் பொழுது சதா குஷி, சந்தோஷம். ஸோ தீபாவளி என்று சொல்லும் பொழுதே எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் பொங்கி எழுகின்றது, உற்சாகம் எழுகின்றது. அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். இது ஜெர்மனியிலிருந்து சகோதரி கௌசி அவர்கள் எங்களுக்காக தர இருக்கின்றார்கள். சகோதரி கௌசி, இப்பொழுது நீங்கள் உங்கள் பாடலை பாடலாம். புது யுகந்தான் மலர்ந்திடவே, புது யுகந்தான் மலர்ந்திடவே, கலியுகந்தான் முடிகிறதே. புது யுகந்தான் மலர்ந்திடவே, கலியுகந்தான் முடிகிறதே. சொர்க்கம் போகலாம் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போகலாம் தன்னை மாற்றியே, உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகந்தான் மலர்ந்திடவே, கலியுகந்தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே, முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே, முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. நாணம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும், சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போகலாம் தன்னை மாற்றியே, உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகந்தான் மலர்ந்திடவே, கலியுகந்தான் முடிகிறதே. அவுமலையில் தோன்றியதே ஞானம் எனும் சூரியனே, சூரியனும் உதித்ததனால் இருளுலகம் வெளித்திடுமே. அவுமலையில் தோன்றியதே ஞானம் எனும் சூரியனே, சூரியனும் உதித்ததனால் இருளுலகம் வெளித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தேவனை தீர்க்க வேண்டுமா, தந்தையை நினை, அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை. சொர்க்கம் போகலாம் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போகலாம் தன்னை மாற்றியே, உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகந்தான் மலர்ந்திடவே, கலியுகந்தான் முடிகிறதே. புது யுகந்தான் மலர்ந்திடவே, கலியுகந்தான் முடிகிறதே. ஓம் சாந்தி. நன்றி. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை அப்பாவோடு சேர்ந்து நானும் வாழ்த்துறேன்.
நன்றி கௌசி அவர்களே. உண்மையிலே புது யுகம் வரப்போகுது. புது யுகம் வருவதற்காக நாங்கள் அனைவரும் காத்திருக்கின்றோம். தீபங்களை ஏற்றி அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தீபாவளி என்றால் கொண்டாட்டம். இதில் பல பேர் இணைந்திருக்கீங்க. ஸோ எல்லாரும் வந்து நடனம் ஆட விருப்பம் தானே? ஸோ எல்லாரும் ரெடியா? தீபாவளி என்றால் உற்சாகம், சந்தோஷம். ஸோ எல்லாரும் ஆடுவதற்கு தயாரா? கடைசியாக நாங்கள் இப்பொழுது ஒரு அருமையான ஒரு பாடலை கேட்க இருக்கணும். பாடல் கேட்பது மட்டுமல்ல, நாங்கள் நடனம் ஆட இருக்கின்றோம். இந்த நடனத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக ஜெர்மனி நிலையத்தை சேர்ந்த சகோதரி பவித்ரா குழுவினர்களை அழைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து நீங்கள் அனைவரும் கூட நடனம் ஆடலாம். உங்களுடைய வீடியோக்கள் எல்லாரும் ஆன் பண்ணுங்க. எல்லாரும் தயாராங்க, ஆடுங்க. ஆனந்தம்
அருமை அருமை அருமை. ரொம்ப சந்தோஷம் எல்லாரோடையும் சேர்ந்து ஆடினது. எல்லாரும் ரொம்ப நல்லா ஆடினீங்க. சுருக்கத்துல ஆடுவது போல இது இருந்தது. ரொம்ப இந்த உற்சாகத்தோட இறுதியாக நாங்க ஒரு தியான அனுபவத்தை நாங்க கேட்போம். ஸோ இந்த தீபாவளி நாள்ல விசேடமாக நாங்க இப்படி கொண்டாடுறோம் ஆன்லைன்ல. இந்த தீபாவளியத்தை ஒரு அனுபவத்தோட அனைவரும் அமைதியாக இருந்து அந்த பல சகோதர சகோதரிகள் ஆசீர்வாதங்களை கொடுத்தாங்க. பிரதானமா சொன்ன கருத்து தான் நாங்க அனைவரும் ஆத்ம தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். விசேஷமாக நாங்கள் தீபாவளி பொதுவாகவே நாங்க நெற்றியில் பொட்டு வைப்போம். அதன் அர்த்தம் ஆத்மா. அந்த ஆத்மா என்ற தீபத்தை நாங்கள் ஏற்றி வைப்போம். அப்பொழுது அந்த பிரகாசத்தை நாங்கள் உணர்வோம். பிரகாசம் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம், சுபிட்சம் அனைத்தும். அந்த விழிப்புணர்வு இருக்கும் பொழுது இந்த முழு உலகத்துக்கும் அந்த தீபங்களை நாங்கள் ஏற்றி வைக்கலாம். அந்த அனுபவத்தோடு இப்பொழுது சிறிய தியானத்தை நாங்கள் செய்வோம். அந்த தியான வர்ணனையை சகோதரி லேகா அவர்கள் இலங்கையிலிருந்து தர இருக்கின்றார்கள். அதை நாங்கள் கேட்டுக்கொண்டே அந்த அனுபவத்தை நாங்கள் பெறுவோம். இன்றைய இந்த விசேஷமான நாளிலே தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே நாம் அனைவரும் நமது உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் நலம் வாழ வாழ்த்துக்கள் தெரிவிக்கப் போகின்றோம். இதற்கு உங்கள் மனதை உள்முகமாக செலுத்துங்கள். உங்களை ஒரு சுடர் விட்டெரியும் தீபமாக உங்கள் மனக்கண்ணில் பாருங்கள். நான் அன்பு, நம்பிக்கை, தைரியம், உற்சாகம், சந்தோஷம் போன்ற நற்குணங்கள் கொண்டிருக்கின்றேன். இந்த நற்குணங்கள் என்னில் இருந்த ஒளியாக மற்றவர்களுக்கும் பரவிக்கொண்டிருக்கின்றது. நான் இப்பொழுது எனது எண்ணங்களை மேல் நோக்கி செலுத்துகின்றேன். எனது எண்ணம் மூலமான பயணத்திலே நான் இப்பொழுது இந்த வானம், பூமி, நட்சத்திரங்கள் அனைத்தையும் கடந்து அதற்கும் அப்பால் இருக்கும் பொன்னிறமான ஒளி போன்ற உலகுக்கு வந்தடைகின்றேன். நான் அந்த உலகிலே தீபங்கள் அனைத்தும் ராஜாவாகிய தீபராஜனை, கடவுளை, இறைவனை நான் தேடிக்கொண்டிருந்தவரை பிரகாசிக்கும் ஒளியாக காண்கின்றேன். ஆனால் அந்த ஒளியோ குளிர்மையாகவும் சாந்தமாகவும் இருக்கின்றது. நான் இப்பொழுது அவர் அருகிலே செல்கின்றேன். அவரிடம் இருந்து வரும் ஒவ்வொரு தீப ஒளிக்கேற்றும் என்னுள்ளே செல்ல செல்ல நான் அமைதி அடைகின்றேன். அவை எனது உள்ளத்தை வருடிச் செல்கின்றன. எனக்குள்ளே பல காலமாக இருக்கும் பாரம், சுமை அனைத்தையும் நான் அவரிடம் ஒப்படைத்து விட்டேன் என்ற ஒரு உணர்வு எனக்கு இப்பொழுது ஏற்படுகின்றது. நான் நிறைந்திருக்கின்றேன். அவருடைய இந்த ஒளி கதிர்கள் என் உள்ளத்தை நிறைக்கின்றன. பல காலமாக என்னுள்ளே இருந்த தாழ்வு மனப்பாங்கு,
என்னை பற்றிய தவறான சிந்தனைகள், கவலை, பயம் போன்ற அனைத்தும் அந்த ஒளியின் பிரபாகத்தினால் கழுவிச் செல்லப்படுகின்றது. நான் நிறைகின்றேன். நான் இந்த நிறைந்த நிலையில் இருந்தவாறு இந்த பூமியிலே இருக்கும் எனது சகோதர சகோதரர்களை ஒரு கணம் நோக்குகின்றேன். எங்கு பார்த்தாலும் அசாந்தி, துக்கம், கவலை, பயம், அவநம்பிக்கை, போட்டி, பொறாமை என்ற தீ எரிந்து கொண்டிருக்கின்றது. இதனை என்னால் நன்றாக உணர முடிகின்றது. நான் இப்பொழுது அந்த தீயினை எனது எண்ணம் என்ற தண்ணீர் மூலம் அணைக்கின்றேன். பதிலாக அவர்கள் மனதிலே நம்பிக்கை, சந்தோஷம், சாந்தி போன்ற உணர்வுகள் என்ற தீபத்தை ஏற்றுகின்றேன். நான் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற பரிசினை இந்த தீபாவளியின் போது அவர்களுக்கு என் மனம் மூலம் தொடர்ந்தும் எண்ணங்களாக, உணர்வுகளாக வழங்கிக் கொண்டே இருக்கின்றேன். அவர்களும் இந்த பரிசினை ஏற்றுக்கொள்வதை என்னாலே நன்றாக உணர முடிகின்றது. அவர்களின் முகத்திலே புன்னகையும், மனதிலிருந்து நன்றிகளும் எனக்கு ஆசீர்வாதங்களாக கிடைப்பதையும் நான் உணர்கின்றேன். இது என்னை மிக மிக லேசாக்குகின்றது. நான் மிகவும் குதூகலம் அடைகின்றேன். நான் உண்மையிலே ஒரு பாக்கியசாலி. ஆகா, நான் எத்தனை பாக்கியசாலி! ஏனென்றால் இந்த பிறவியை எடுத்த பயனையே நான் இப்பொழுது அடைந்து விட்டேன். இறைவா, உனக்கு நன்றிகள். நான் இன்றுதான் என் மனம் விரும்பும் தீபாவளியை கொண்டாடினேன் என்ற ஒரு திருப்தி எனக்கு ஏற்படுகின்றது. இவ்வாறே நான் தொடர்ந்தும் இந்த பரிசினை தினமும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய உறவுகளுக்கும் உலகிலுள்ள அனைவருக்கும் நான் வழங்குவேன் என்று திடமான ஒரு உறுதியான எண்ணத்தையும் உருவாக்கிக் கொள்கின்றேன். எனது மனம் மூலமான இந்த திட சங்கல்பமான சத்தியம் எனக்கு பலம் கொடுக்கின்றது. இது எனது மனதை ஆரோக்கியமாக்குகின்றது. நான் எப்பொழுதும் இந்த சத்தியத்தை, இந்த தீபாவளியிலே நான் எடுக்கும் இந்த உறுதியை நினைவில் வைத்துக் கொள்கின்றேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என் மனம் மூலமான இந்த ஒத்துழைப்பு வழங்கும் இந்த பரிசினை என்னுடைய அனாதரவாக இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், உறவினர் நண்பர்களுக்கும், உலகிலே இருக்கும் அனைவருக்கும் தொடர்ந்தும் வழங்கி உலகுக்கே ஒளி கொடுக்கும் ஒரு தீபமாக ஆகுவேன் என்று என்னை நான் உறுதியாக ஆக்கிக் கொள்கின்றேன். இதுதான் இந்த தீபாவளியிலே நான் எனக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கும் ஒரு சிறந்த ஒரு பரிசு என்பதை என் மனம் எனக்கு உணர்த்துகின்றது. நான் இந்த நிலையில் இருந்தவாறு மீண்டும் எனது நெற்றிப்புருவ மத்தியிலே ஒரு சிறு புள்ளியாக, ஒளியாக வந்து சேர்ந்து கொள்கின்றேன். என்னை ஒரு உயிருள்ள தீபமாக நான் எப்பொழுதும் பார்க்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
நன்றி சகோதரி லேகா அவர்களே. நாங்கள் இறுதி நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டோம், அதாவது நன்றி கூறுவதற்கு. ஸோ இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக மிக நன்றி. இது எங்களுடைய வாழ்க்கையில் முதல் தடவையாக நாங்கள் சர்வதேச ரீதியாக நாங்கள் இணைந்து கொண்டாடுகின்றோம். என்ன, ஸோ பொதுவாக நாங்கள் எங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு போவோம். ஆனால் இப்போ நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டே முழு உலகத்தையும் பார்க்கக்கூடிய வசதிகள் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ந்தோம். பாடல்கள், நடனம் மற்றும் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதங்கள் இதெல்லாமே கேட்டு நாங்கள் ஒரு சம்பூர்ணமான ஒரு தீபாவளியை நாங்கள் கொண்டாடி இருக்கோம். ஸோ சிஸ்டர் சரளா எதுவும் சொல்ல போறீங்களா? அதாவது இந்த ஒரு தருணத்துல எல்லாருடைய ஒத்துழைப்பு இல்லாம இது செஞ்சிருக்க முடியாது. ஏன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடியவர்கள் செய்யறதுனா கூட ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஆனா நம்ம வடக்குல இருந்து தெற்குல இருந்து பிறகு மலேசியா, ஸ்ரீலங்கா எல்லா தேசத்துல இருந்து இணைந்து நாங்க செய்யறதுன்னா அது பெரிய ஒரு சவால் தான். அதுவும் குறுகிய காலத்துல செய்ய முடிஞ்சுன்னா எல்லோருடைய ஒத்துழைப்பு மிக மிக அற்புதமாக இருக்குது. ஜெர்மனியில இருக்கவங்க, லண்டன்ல இருக்கவங்க எல்லாம் சொர்க்கத்தையே இந்த பூலோகத்துல இறக்குன மாதிரி இருந்தது. பிரதர் உமா அவ்வளவு அருமையாக டான்ஸ் ஆடுங்க, எனக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த தீபாவளி இவ்வளவு ஒரு சிறப்பா நான் எப்பயுமே பார்த்தது கிடையாது. அதாவது பிரதருக்கு இந்த ஒரு எண்ணம் தோன்றுச்சு, அதை பத்தி சொன்னாரு. அதுல இருந்து அந்த எல்லாருடைய ஒத்துழைப்பு மூலமாக சகோதரி பவித்ரா மற்றும் லண்டன்ல இருக்கிற சிஸ்டர் உமா எல்லோருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மூத்த கொண்டு செல்ல முடிஞ்சது. முக்கியமாக ஐடி பிரதர் பிரு லண்டன்ல இருக்கிறவரு ரொம்ப எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. கடைசி நேரமா இருந்தாலும் தன்னுடைய உழைப்பை இங்க கொடுத்திருக்காரு. ஸோ அனைவருக்கும் இதை கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும், இதுல பார்வையாளராக இருக்கிறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நன்றி, எல்லோருக்கும் நன்றி. நிகழ்ச்சி நல்லாக நடந்தது. எல்லோருக்கும் மீண்டும் தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி அனைவருக்கும். ஸோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த அனைவருக்கும் மிக மிக நன்றி. இது அனைவருடைய ஆசீர்வாதத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அனைத்தும் அவர் செயல்னு சொல்லுவோம், அனைத்தும் அவன் செயல். ஸோ ரொம்ப சந்தோஷம். நாங்கள் மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம். ஸோ இப்பொழுது ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தீபாவளி வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. எல்லாருக்கும் இனிமையான தீபாவளி வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தீபாவளி வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. எல்லாருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சாந்தி. எல்லாருக்கும் மனநிறைந்த தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைவருக்கும் மனம் வந்த தீபாவளி வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. இதன் பிரதர் சொல்லுங்க. ஸோ ஓம் சாந்தி. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி பாபா. கேட்டு சொல்லுங்க சிஸ்டர். கேட்கல. நாங்கள் தேவதையே. நீங்க எங்களோட சேர்ந்த இந்த லட்சுமி மாதிரி எல்லாருக்கும் ஒத்துழைப்பு தந்த எல்லாருக்கும் நன்றி. தடைகள் ஏதாவது வந்திருந்தாலும் அதை சமாளிச்சு எல்லாம் சரிப்படுத்தியாச்சு. நாடகத்துல எது நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அது நடந்திருக்கு. புதியதுக்கு நாங்க தயாராகவும் எல்லாரும் உங்களோட தீபங்களை ஏற்றி இந்த அஞ்ஞான இருளில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் கொடுப்போம். ஓம் சாந்தி. தேங்க்யூ சோ மச். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி. குட் நைட். எல்லாருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி.
ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர் ஓம் சாந்தி எவ்ரிவன். எல்லாருக்கும் நல்லா எல்லாரும் நல்லா சேர்ந்தீங்கள். வெரி நைஸ். Thank you so much. ஓம் சாந்தி. பாருங்க நீங்கள் செய்த ப்ரோக்ராம் நான் சொர்க்கத்துக்கே போயிட்டேன். Thank you பாபா. பாக்கூடியா இருக்கு பின்னால. நான் சொர்க்கத்துல இருக்கேன் இப்ப உங்களோட ப்ரோக்ராம் பார்த்து. சொர்க்கமே உருவாகி கொண்டிருக்கு பிரதர். சொர்க்க காட்சி பா. தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி சிஸ்டர் கௌசி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பிரதர் சேசம். சந்திரா சிஸ்டர். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. நார்வே சந்திரா சிஸ்டர். நார்வே சிஸ்டர். தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஓம் சாந்தி எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வீடியோ ஆன். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி நன்றி. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஓகே முடிச்சுக்குவோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி முடிச்சுக்குவோம். ஓம் சாந்தி.